மேடம், ஒரு ஆண் அழுகுறானா அதுக்கான காரணம் என்ன? ஒரு ஆண் அழுகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஆமா, கண்டிப்பா. அதை உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்துற ஒரு பர்சன், அவங்களுக்கு அந்த அவங்க கொடுக்குற அதே அன்பு அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்றப்போ அவங்க அதிகமா அழுகிற நிலைமை ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஃபேமிலி வைஸாகவும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்லையும் அவங்களுக்கு மனசுக்குள்ள அழுக வருது. வேலையெல்லாம் கிடைக்காம பொண்ணு கிடைக்காம அப்படி சொல்றது இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கவர் பண்ணாலே அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கான பொண்ணு கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் அதுதான். அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. கேர்ள்ஸை விட பாய்ஸ்க்கு நிறைய பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த பொறுப்பெல்லாம் அவங்க எப்படி ஒவ்வொரு டாஸ்காக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற அந்த திங்கிங்லேயே அவங்களுக்கு நடக்கிற ப்ரெஷர்ஸ், அந்த மிடில் அந்த லைஃப்பில் அவங்க அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு மனசால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் நான் எப்படி சொல்றது, அழுகுறாங்க. ஆனா பொண்ணுங்க அழுக வெளியே தெரியும், பசங்க அழுக வெளியே தெரியறது இல்ல. அவங்க மனசுக்குள்ளேயே அழுதுகிறாங்க. மோஸ்ட்லி அவங்களோட பில்லோஸ்க்கு கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படிதான். அவருக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, பட் அவர் வெளியே காட்டிக்கவே மாட்டாரு. ரொம்ப நல்லா சிரிச்சு பேசுவாரு. பட் அவர் நைட்டு அந்த பெட்ல தூங்கும் போது அவருக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு எமோஷன்ல. ஸோ அப்போ நிறைய அழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். நிறைய ஓவர் திங்கிங் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு, ஒரு நிம்மதியான ஸ்லீப் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்ல இல்ல, அது பாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ என்ன சொல்றது, ஸோ கேர்ள்ஸால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா நானும் ஒரு கேர்ள்ஸ் சாரி கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஒரு ஆண் அழுகிறதுங்கிறது கஷ்ட நஷ்டங்கிறத விட தாயினுடைய கருவறையில் இருந்து முதல் முறையாக பூமியில் விழும் பொழுதே அது அழுகு குரலால் தான் ஃபஸ்ட்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஃபஸ்ட்டு பூமியில் விழுகும் போதே அழுதுகிட்டே தான் அந்த குழந்தை இந்த பூமியில் விழுகுது. அப்போ அழுகை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பிறப்பிலே ஸ்டார்ட் ஆகுது. மனம் வந்ததுக்கப்புறம் அவன் அந்த அழுகை நிலைக்கு வரான். எப்போ வரான்னா, இது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இது என் பாட்டி, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எப்போ ஒரு மனிதனுக்கு அழுகைங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுன்னா மனம் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வளர்ந்து வாலிபனாகி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் அவனுக்கு இயற்கையிலே அந்த ஒரு மாற்றத்துக்கு உண்டான ஒரு ஸ்டேஜுகள் வர்றப்ப வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. இரண்டாவது நாம் வாழ்க்கையில் ஒரு செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. மூன்றாவது லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம நல்லபடியாக வேலையில் இருக்கணும். வேலையில் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஃபியூச்சரில் எந்த ஒரு பெண் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு ஆண் அந்த அழுகை இருந்துக்கிட்டு இருக்கு. மனம் சார்ந்தது தான், மனம்தான். எப்போ இந்த அழுகை நம்மளை விட்டு போகும்னா மனம் நம்மளை விட்டு போச்சுன்னா தான் பிணமாயிடுவோம். அது வரைக்கும் இந்த அழுகுறலைங்கிறது ஒரு மனிதனுக்கு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பிறப்பில் எடுத்ததுக்கு காரணம் நம்ம ஆசை, காமம், பாசம் என்கிற 3 செட்டாருக்குள்ளதான் இதனுடைய மனிதனுடைய ரொட்டேஷனே இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக நம்ம வருத்தப்படணும்? நம்ம கண்ணுக்கு முன்னாடியே 2 பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க, நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ யோசிக்கணும், நிரந்தரம் இல்லாத உலகத்தில் இதை மட்டும் ஏன் நம்ம கஷ்டமாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அழுகணும்? ஏன் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகணும்? அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை இவன் பிரித்து பார்க்கணும். சிலந்தி வலை பின்னுறது பார்த்துருக்கீங்களா? அந்த சிலந்தி வலை தனக்காக பின்னும். ஆனால் அந்த சிலந்திக்கு தெரியாது நாம் பின்னுற வலையில் நாம் விழுது செத்துருவோம்னு அதுக்கு தெரியாது. அது மாதிரி தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை. அப்போது லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கு மட்டும்தான் அந்த அழுகையா அப்படின்னா அது 100% கிடையாது. அவன் பிறக்கும் போதே அழுது தான் கீழே வர்றான் பூமிக்கு. பிகாஸ் இஃப் சம்மன் நான் சொல்கிறது கேட்கலன்னா உடனே எனக்கு கோபம் வந்துடும், சேடாகவும் ஆகிடும். ஸோ நான் அப்படியே தனியார் ஒரு ரூமுக்கு போயிடுவேன். மேடம், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஆணுடைய வலி, அதாவது ஒரு ஆணுடைய அழுகைக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதாலும் இருக்கலாம். எல்லா ப்ராப்ளம்ஸ், ஸ்டோரிஸ், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே இருக்கும். அப்படியா? அதாவது சில ஆண்கள் சொல்ல முடியாத வழியெல்லாம் உள்ள வச்சுட்டு பாத்ரூம்ல எல்லாம் உட்காந்து அழுவாங்க இல்ல?
அதெல்லாம் நீங்க கூட அனுபவிச்சிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்கல்ல. அதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் சார். ஒரு ஆண் அப்படியே பிரேக் டவுன் பண்ணுறது கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்கும். அதாவது சொல்ல முடியாத வழிகளை உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா மானம் போயிருமோ, இல்லைன்னா எங்கேயாவது யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னாலும் நினைச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாத நிலைமையில வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்களாம் நீங்க ஒரு பெண்ணா இருந்து பார்க்கும்பொழுது எப்படி நினைக்கிறீங்க, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி பண்ணுறதுக்கு விஷயமே இல்லை. கண்டிப்பாக நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, பேசிக்கலாம். ஆம்பளை அழுகிறதுக்கு என்ன காரணம்? மென்ன அழுகிறதுக்கான காரணம் வந்து பெஸ்ட்டு ஃபினான்ஷியலாக தான் இருக்கிறது. நிறைய பேர்த்துக்கு நிறைய ஆசை இருக்கும், அது யாருனாலையும் அவங்கள்ட்ட இருக்க ஃபினான்ஷியல் வச்சு பண்ண முடியாது. ரெண்டாவது வந்துட்டு என்ன, ஒரு 20 வயசுக்கு மேலே வந்துட்டு வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. லவ் ஃபெயிலியர் எனக்கு இது வரைக்கும் ஆனது இல்லை, அண்ணனுக்கு ஆயிருக்கு. ஏன்னா நான் லவ் பண்ணுறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அண்ணனுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அண்ணன் நிறைய அழுதுருக்காரு. அண்ணன் அழுதுனால தான் 120 கிலோலேருந்து 90 கிலோ வரைக்கும் உடம்பு குறைச்சிருக்கு. நீ கடைசி எப்போ அழுத அதை சொல்லிடு. நான் கடைசியாக எப்போ அழுதுனா, போன காம்படிஷன் லூஸ் பண்ணனால அழுதேன். ரொம்ப கஷ்டப்பட்டு. காம்படிஷன் வருது நிறைய அந்த காம்படிஷன் எங்க நடந்துச்சு அப்படிங்கிற அந்த காம்படிஷன் வந்து பவர் லிஃப்டிங் நம்ம நேரு காலேஜில் நடந்துச்சு. நான் நிறைய செலவு பண்ணேன், ஜெயிக்க வேண்டிய காம்படிஷன் இருந்தது விட்டுட்டேன். அதனால் நிறைய கஷ்டப்பட்டேன். அது சொல்லிடு. அது கிடச்சிருந்தா நேரத்துக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலையாவது கிடச்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது. கடைசியாக நான் அழுது அப்போ மட்டும், வேற எது. அடுத்த தடவை ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்கிடுவாரு. அழுததுக்கு உண்டான ரிவெஞ்ச். நான் அழுதது இல்லைங்க இது வரைக்கும். அழுது அம்மன் இருங்க, நிறைய தடவை அழுதுருக்காருங்க, பொய் வச்சுட்டுக்காரு. ஆக்சுவலாக ஒரு ஆணுடைய வலிக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். அதை அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி காரணங்கள் வந்து மாறிட்டே இருக்கும். அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது வந்து டீனேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லாத சமயத்தில் அவங்க ரொம்பவுமே அஃபெக்ட் ஆவாங்க. அந்த வழியை வெளியும் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு சேலரி இல்லாத சமயத்தில் ஒரு ஒய்ஃபு சொல்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களால பண்ண முடியாமல், ஒரு குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளும் அவங்களால பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிற டைமில் அவங்க அதை அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியாது, அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து சொல்லவும் முடியாது, பிள்ளைகிட்ட இதை வாங்கி கொடுக்க முடியல, அப்பாவுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துலலாம் அவங்களுடைய வழிகள் வந்து அதை அவங்களால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அது யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. ஒரு நம்மளை நம்பி வந்த பொண்ணு ஒரு குழந்தைகளுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியல, அவங்க கேட்குறத நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியலைங்கிற சுச்சுவேஷனில் அவங்களுடைய வழிகள் வந்து அதை சொல்ல வந்து நோ வேர்ட்ஸ் அடக்கி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா, அதாவது வெளியே சொல்லிட்டோம்னா அவமானமா போயிருமா, கண்டிப்பாங்க குழந்தைக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஷையா இருமோ, கண்டிப்பாங்க, தப்பா நம்ம டீக்ரேடா நினைச்சிருவாங்களோ. மோட்டிவேஷனா இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம அப்பா அழுதுட்டாருன்னா ஐயோ அப்பா அழுகிறாரு, டீமோட்டிவேட் ஆயிரும். கண்டிப்பாங்க. ஒரு குழந்தைகளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அவங்க அப்பாவா தான் இருக்கணும். அந்த ஹீரோவா இருக்கணும் தான் எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் நினைப்பாங்க. அந்த டைமிங்ல குழந்தைகிட்ட வந்து நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது, ஒரு ஒய்ஃபுகிட்டையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் அவங்க வெளியே சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள அழுகிற வழி வந்து அவங்க வந்து அது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு வார்த்தை. ஆக்சுவலாக என்னுடைய ஓன் லைஃப்ல இது மாதிரி நிறைய வழிகள் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அனுபவிச்சிருக்காரு. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையும் இல்லாம, ஒரு 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு, ஒரு ஒய்ஃபையும் கூட்டிட்டு வேலையும் இல்லாம ஒரு கோயம்புத்தூரை விட்டு நாங்க போனோம். இப்போ ஆக்சுவலா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். பட் அந்த டைம்ல ஒரு 20 days ஒரு 1 month என் ஹஸ்பண்ட் அனுபவிச்ச வழிகள் வந்து அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாத சில வழிகள் இருக்கு, இன்னுமே அவர் என்கிட்ட ஷேர் பண்ணல. அதுதான் ஆண். கண்டிப்பா அதுதான் ஆண். ஆனா இப்போ சொல்ல முடியாது, உள்ள கதறுவாங்க. கண்டிப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான வழிகள். எல்லாரும் சொல்றாங்க பெண்களுக்கு வலி இருக்குன்னு. உண்மையாலுமே பெண்களுக்கு வலி இருக்கு இல்லைன்னு, பட் அவங்க வந்து வாழுன்னு கத்துவாங்க, அதோட இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் எந்த ஒரு ஆணும் வந்து அப்படியே சைலண்டா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மனசுக்குள்ள வைக்கிற அந்த வலியினுடைய வேதனை தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அது வெளியே வாய் விட்டு, இதை என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பேசுனா ஓகே,
முடிஞ்சிரும். ஆனா அது பேச மாட்டாங்க. அது அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அது வெளியே காட்டிருங்க. அதை அதோட இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னா அதை அவங்க காட்ட மாட்டாங்க. எனக்குன்னு இல்லை, என்னுடைய ஹஸ்பண்டுன்னு கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஒரு 90% ஆண்கள் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படிதான் இருப்பாங்க. சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கரெக்டான கொஸ்டின் கரெக்டான ஆள்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஏன்னா வலிகள் அனுபவிச்ச ஒரு ஆணின் ஒரு மனைவியா நான் இந்த இடத்துல பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வலி அனுபவிச்ச ஒரு ஆணின் கூட இருந்துட்டு இப்ப லைஃப்ல சூப்பரா சக்சஸ் பண்ண ஒரு ஆணின் ஒய்ஃபா இருந்து நான் இந்த இடத்துல பேசுறதுல நான் ரொம்ப ப்ரௌட் மூமெண்டா இருக்கேன். கண்டிப்பா. எங்க வீட்டு கிரக பிரவேசம் இப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூருக்கு போனோம். எங்க வீட்டு கிரக பிரவேசம் போன ஏப்ரல் 13 தான் ஃபினிஷ் ஆச்சு. ஒரு திருப்பூர்ல ஒரு வீடு வந்து ஒரு கையில காசு இல்லாம வேலை இல்லாம ஒரு திருப்பூருக்கு போன நாங்க இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கிரக பிரவேசம் முடிச்சிருக்கோம். அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுடைய சேனல்ல நான் சொல்றதை நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை விதத்துல என்னைய வந்து நீங்க வந்து இன்டர்வியூ கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூங்க. பொதுவாக சொல்ல போனால் ஆண்மகன்கள் பார்த்தீங்கன்னா மெயின்லி 90s கிட் அவங்களுக்கு தான் வந்து அழுக வேண்டிய காரணங்கள் நிறையா இருக்குது. கரெக்ட். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கரெக்டு தான். இந்த 2K கிட்ஸுக்கு வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காது. சரி. ஏன்னா அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வளருவாங்க எல்லாமே. பட் 90s கிட்ஸை பொறுத்த பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா பார்த்த கஷ்டங்களும் அவங்க பட்ட கஷ்டங்களும் வந்து மனசில் வந்து எப்பயுமே இருக்கும். அந்த அழுத்தம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சிரிப்பாக வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். அதுக்கான கான்சிக்வன்சஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க சோலோவாக அவங்களே வந்து இந்த கான்சிக்வன்ஸையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 1000 புறணை பேசிக்கிட்டு அப்படி பேசிட்டு ஸ்டில் அவங்களும் அகைன் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க கொடுக்குற பிரச்சனையை நம்ம ஏற்றுக்கிட்டு ஒரு ஆண்மகனா அதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதே அந்த பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸான ஒரு விஷயம்தான். லவ் ஃபெயிலியரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு அவங்களோட எமோஷன்ஸை வந்துட்டு ஈஸியாக பாஸ் ஓவர் பண்ணி அடுத்த பர்சன்கிட்ட போயிடுவாங்க. பட் மென்னா மென்னா மேபி இட் மே அப்ளிகபிள் டு போத் 2K கிட்ஸ் அண்ட் 90 கிட்ஸ். மென்னா நம்ம வந்துட்டு ஸ்டில் வந்து அந்த ஒரு இதுலேருந்து வெளில வர்றதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து 60 நாட்கள் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து 6 நாள் தான் ஆகும் பெண்களுக்கு. புரியுங்களா? அப்படின்ற அந்த 60 நாள்களை வந்து நம்ம வந்து அழுகிறத நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாம, புரியுங்களா, வெளியில சொல்லாம அழுகிறதுனா கண்ணீர் விட்டு அழுகிறது மட்டும் அழுகிறது கிடையாது. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மனசுல வந்து நம்ம பிரசன்ஸ் இங்க இருக்கும். பட் வந்து மென்டலி நம்ம இங்க இருக்க மாட்டோம். அதுதான் வந்து ஒரு அழுகிறதுக்கான ஒரு காரணம். ஆமா, காரணம் கிடையாது. அதுதான் வந்து அறிகுறி. நைட்டு தூக்கம் வராது. ஆமா தூக்கம் வராது. தூக்கம் வரும் ஆனா வராது. யோசிச்சுட்டே இருப்போம். ஆமா இல்ல கண்டிப்பா.